வறட்சி, வேலையின்மையால் ஒரு கிராமத்தில் 3 குடிசைகள் உள்ள சூழ்நிலையில் மீண்டும் புத்துயிர் பெற்றிருப்பது ஆனந்த கண்ணீரை வரவழைத்துள்ளது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு வடசித்தூர் பஞ்சாயத்தின் ஒரு வார்டான குறும்பாளையம் குக்கிராமத்தில் 70க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்தன. நாளடைவில் வறட்சி, வேலையின்மை உள்ளிட்ட காரணங்களால் இக்கிராமவாசிகள் வீடுகளை விற்றுவிட்டு இடம்பெயர்ந்து சென்றுவிட்ட நிலையில் 3 குடிசைகள் மட்டுமே எஞ்சின. விவசாயம், ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடை வளர்ப்பு, கம்பளி நெய்தல் என்று 150 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க குறும்பாளையம் தற்போது மீண்டும் புத்துயிர் பெற துவங்கியுள்ளது. தற்போது அரசின் தொகுப்பு வீடுகள் திட்டத்தில் இக்கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் கிராமவாசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த கிராமம் 400 ஆண்டு பழமை வாய்ந்தது. காலப்போக்கில் தொழில் நல்ல முறை இல்லாதனால ஒவ்வொரு குடும்பமா வெளியூருக்கு சென்று வெளியில வேலை தேடி சென்று ஆங்காங்கே ஒரு சம்பாதனை ஏற்படுத்ததால வெளியே ஊரை விட்டே காலி செய்து வெளியிலே சென்று விட்டார்கள். வெளியில் சென்றதுனால இந்த கிராமத்தில் வீடுகளே இல்லாமல் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போன நிலையில 2, 3, 4 வீடுகள் தான் இருக்குது. 4 வீடு இருக்கிற நிலையில மறுபடியும் மக்கள்லாம் வந்து குடியேறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து பட்டா கொடுத்து வீடுகள்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மழை இல்லாதல ஆடுகள்லாம் மாடு மேய்ச்சிட்டு வந்து ஆடு மாடு மழை இல்லாத மேவு இல்லாதனால எல்லாருமே மாடு கண்ணால வித்துட்டு ஒரு நகரத்தை போயிட்டாங்க. இப்ப இருக்கிற மட்டும் கொஞ்சம் பேர் மட்டும் இங்க இருந்துட்டு இருக்கிறோம். இப்ப வந்து அரசாங்கம் மூலியமாக ஒரு வீடு, பசுமை வீடு எல்லாம் ஆகுது. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்குது. வீடு ஆகி கிராமம் ஆகுது. கிராம சாலையும் புதுசாக உருவாயிருக்குது. தொடர்ச்சாலைகள் அரசம்பாளையம் வடசத்துறை ஆயிருக்குது. இது எங்களுக்கு பசு வசதியெல்லாம் விட்டா நம்ம சௌகரியம்னு இருக்கிறோம். குறும்பாளையத்துல முதல்ல 80 வீடு பக்கம் இருந்ததுங்க. வீடுகளே இல்ல, 3 வீடு மட்டும்தான் இருக்குங்க. ஆனா இப்ப ரோடு வசதியானனால மறுபடியும் எல்லாம் சைட் எல்லாம் கொடுத்து மறுபடியும் 100 வீடு பக்கம் கட்டி கொடுக்கறாங்க. தண்ணி வசதி, கரண்ட் எல்லாமே பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறும்பாளையமே காணாம போன மாதிரி இருந்ததுங்க. மறுபடியும் கண்டுபிடிச்சு நிறைய சைட் எல்லாம் கொடுத்து இது பண்ணனால பழைய நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷங்க எங்களுக்கு. செல்லப்பமுதூர் குறும்பாளையம் என்ற 2 குக்கிராமங்கள் இருந்தது. அதுல குறும்பாளையங்கிற கிராமம் வந்து ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அங்க குடியிருக்கிறதுக்கெல்லாம் நல்ல குடிபெயர்ந்து வெளியூர்களுக்கு சென்று விட்டாங்க. தற்சமயம் வந்து தமிழக அரசின் ஒத்துழைப்புடன் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினரின் முயற்சியிலும், எங்கள் ஒன்றியக்குழு உறுப்பினர் முயற்சியிலும், எங்கள் பஞ்சாயத்தின் முயற்சியிலும் காணாமல் போன குறும்பாளையத்தை மீண்டும் உருவாக்கியுள்ளோம். அதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஊரையே காலி செய்துவிட்டு அனைவரும் சென்றுவிட்ட நிலையில் இங்கு தங்கிய 2 குடும்பங்கள் தான் மீண்டும் குறும்பாளையத்தை துளிர்க்க வைத்துள்ளன.